ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எக்ஸலில் ஒரு ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் வந்து சம் இஃப். இப்போ அவங்க எல்லாருக்குமே வந்து சம் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். சம் ஃபார்முலானா நம்ம டோட்டல் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. நார்மலாக வந்து இப்போ இந்த டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து டோட்டல் பண்ணணும் அப்படின்னாக்கா எந்த செல்லில் நமக்கு டோட்டல் வேணுமோ அந்த இடத்துல வந்து சம் அப்படின்னு டைப் பண்ணி அந்த ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா டோட்டல் வந்து கிடச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஆல்ட் ப்ளஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா என்டையர் செல்லையும் செலக்ட் ஆகிக்கும். தென் என்டர் அடிச்சோம்னாக்கா டோட்டல் கிடச்சிரும். இது வந்து சம் ஃபார்முலா. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சம் இஃப் ஃபார்முலா. அதாவது இப்போ இந்த டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து பர்டிகுலர் ஐட்டம்கான டோட்டல் என்ன அப்படிங்கிறத நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து சம் இஃப். இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா பிரேக், டயர், சர்வீஸ், விண்டோ, கிளச்னு டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட்ஸு வேல்யூவும் இருக்குது. இதை வந்து இப்போ கேட்டகரி வைஸ் வந்து நம்ம எளிமையாக வந்து பிரிச்சிடலாம். இந்த பிவட் டேபிள் போடாமல் சிம்பிளாக ஃபார்முலா மூலியமாகவே இதை வந்து பிரிச்சிடலாம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து சம் இஃப். இந்த சம் இஃப் ஃபார்முலாவுக்கு மொத்தம் நம்ம 3 இன்புட் வந்து நம்ம கொடுக்கணும். இந்த சம் இஃப் ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஈக்குவல் டு சம் இஃப் bracket open, then select range. அந்த பர்டிகுலர் ரேஞ்சை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து பர்டிகுலராக வந்து எந்த ஐட்டம்கான வேல்யூஸ் நமக்கு வேணுமோ அதை வந்து இப்போ சூஸ் பண்ணணும். இப்போ பிரேக்குக்கான வேல்யூ அப்படின்னாக்க இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். தென் கமா, அதுக்கப்புறம் எந்த வேல்யூ இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சையும் நம்ம செலக்ட் பண்ணி என்டர். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரேக்குக்கான டோட்டல் மட்டும் வந்துருச்சு. இப்போ வந்து பிரேக்குக்கான டோட்டல் வந்து 160 நமக்கு கிடச்சிருக்கு. கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வந்து ஒரு 80 இருக்குது, இங்கே வந்து ஒரு 80, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 160 கரெக்டாக இருக்குது. ரிமைனிங் ஐட்டத்துக்கு வந்து இதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா இம்மிடியட்டாக வந்து கிடச்சிரும். இப்போ டோட்டல் பார்த்தாக்கா 1235, இங்கே 1235. இந்த டேபிளில் வந்து டிஃப்ரெண்ட் லைன் ஐட்டமாக இருக்கும். சர்வீஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா 2 இடத்துல சர்வீஸ் இருக்குது. அதை வந்து ஒரே லைன்லேயே வந்து டோட்டல் பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ எத்தனை ஒரு பார்ட் இருந்தாலும் இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் பார்ட்டோட டோட்டல் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக வந்து சிஸ்டம் வந்து ஃபைன் பண்ணி கொடுத்துரும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் வந்து சம் இஃப் ஃபங்க்ஷன். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எளிமையாக வந்து புரியும். உங்களோட ரெகுலர் ஒர்க்குக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு எக்ஸல் அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.